ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம இன்றைக்கி 2 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இந்த ப்ளவுஸ் வந்து பேக் ஊக்கு தான். ஃப்ரண்ட் ஊக்கு வேணான்னு சொல்லிட்டாங்க. பேக் ஊக்கு. முன்னாடி வந்து ஒரு ரவுண்டு கழுத்து தான் வச்சுருக்கேன், பின்னாடியும் ஒரு ரவுண்டு கழுத்து தான் வச்சுருக்கேன். வந்து நாட் வைக்க சொன்னாங்க, வச்சாச்சு. அடுத்த சேலையும் அதேமாரி தான், பேக் ஊக்கு தான். கஸ்டமர் பேக் ஊக்கு தான் கேட்டாங்க. அவங்க கேட்குற மாதிரி நம்ம தைச்சி கொடுத்தாச்சு. இது வந்து ப்ளூ கலர் ப்ளவுஸு. இது வந்து வி கழுத்து மாடலு. பின்னாடி வந்து அதே ஒரு பானை ஷேப் மாதிரி, அந்த ஷேப் தான் அவங்க கேட்டாங்க. அதேமாரி தைச்சாச்சு. ப்ளவுஸ் வந்து நாம் டோர் டெலிவரி தான் பண்ண போகிறோம். இப்போ அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அப்படியே கடைக்கு போகணும். அவங்க வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது, அதனால் கடை பக்கத்தில் தான் இருக்குது. கொடுத்துட்டு அப்படியே போயிடலாம் அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட கஸ்டமர்கிட்ட நம்ம ப்ளவுஸ் கொடுத்துட்டு அவங்க காசு கொடுத்தாங்க, நம்ம வாங்கிக்கிட்டோம். காசு வாங்கிட்டு அப்படியே நம்ம கடைக்கு போக வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் காய்கறி இல்லை, அதனால் வாங்கலாம் அப்படின்ட்டு கடைக்கு அப்படியே போகிறோம். கடைக்கு வந்தாச்சு. இப்போ தக்காளி வாங்கிட்டுருக்கோம். 2 கிலோ 50 ரூபா சொன்னாங்க தக்காளி. சரி, அப்படியே நல்லதாக கொஞ்சம் எடுத்துட்டு, என்ன தக்காளி வாங்கினாலும் கொஞ்சம் கெட்டு போயிடுது ஃப்ரிட்ஜில் வச்சாலும். கொஞ்சம் காயாக பார்த்து வாங்கினேன். வாங்கிட்டு அப்படியேவும் நம்ம அடுத்து வாழைக்காய் 3 வாழைக்காய் 20 ரூபா சொன்னாங்க. 3 வாழைக்காய் வாங்கிட்டோம். தக்காளி எடுக்கிறதுக்குள்ள தக்காளி பொறுக்கி போட்டுட்ருந்தேன். 3 வாழைக்காய் 20 ரூபா சொன்னாங்க, அது வாங்கிட்டோம். ரெகுலராக அந்த கடைக்கு தான் போவேன். போயிட்டு காய் நம்ம அப்போ தான் ஈஸியாக இருக்கும். வண்டி நிப்பாட்டினோன்னே அப்படியே இறங்கி காய் வாங்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் தோதாக இருக்கும் அந்த கடையில் போய். அதனால் அந்த கடைக்கு தான் நான் போவேன். இருக்கிற காய் வாங்கிட்டு வந்துடுவேன். ஒரு ஆனால் வெங்காய அப்பளம் அங்கே விற்றுட்டு இருந்தாங்க. சரி, அது ஒன்று பாக்கெட் என் பையன் கேட்டான், அது ஒரு வெங்காய அப்பளம் வாங்கியாச்சு. அதுக்கடுத்து ராஜ்மா இருக்கான்னு கேட்டேன். அந்த கடையில் ராஜ்மா விற்றுச்சு, இப்போ இல்லையா, காலி ஆயிடுச்சான். அதனால சரி, இது கருவேப்பிலை மட்டும் கொடுங்க அப்படின்ட்டு கருவேப்பிலை கேட்டால் கொத்தமல்லி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி, கருவேப்பிலை வாங்கினோம். மீதி 10 ரூபா பேலன்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி, அதுக்கு 4 லெமன் கொடுங்க அப்படின்ட்டு லெமன் வாங்கியாச்சு. அந்த இதுக்கு லெமன் வாங்கிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. ஏதோ என்னால் முடிஞ்சதை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டேன்.